இங்க பாத்தீங்கன்னா ரூட் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஓஎஸோட ரூட் பார்த்துதான் இந்த ஸ்லாஷ். ஓகேவா, அப்புறம் வேறு ஸ்லாஷ் www/html. ஸோ இப்போ நான் மொத்தமா 3 டேரக்டரிக்குள்ள இருக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி போனோம்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரேடியா நான் வந்து இதுல இருந்து வெளியே போனோம், திருப்பி பிரசன்ட் ஹோம் டைரக்டரிக்கே போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா சிடி ஸ்பேஸ் அந்த சைன் வேவ். இது எதுக்குன்னா ஸ்பெஷலா இது ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது லினக்ஸோட ஹோம் டைரக்டரியோட வேரியபிள் வச்சுக்கோங்க. இதை நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க இருந்தேன் இந்த ஹோம் டைரக்டரிக்கு நான் வந்து ஸ்கிப் ஆயிடுவேன். பாருங்க, ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோம் டைரக்டரிக்கு நான் ஸ்கிப் ஆயிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்துடலாம். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து 2 டைரக்டரி உள்ள இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லினக்ஸ்ல ஹோம்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்கும், அதுக்குள்ள நம்மளோட யூசர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். அதுல கார்த்திக் ஹேக்கர் சொல்லிட்டு என்னோட யூசர் நேம். ஸோ அதனால அதுல வந்து சேவ் ஆகுது. நான் ஒரு ஸ்டெப் நான் இதுல இருந்து கம்ப்ளீட்டா நான் வந்து 2 ஸ்டெப் நான் பின்னாடி போனோம்னா நான் என்ன பண்ணலாம்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ரூட் டைரக்டரி ஓஎஸோட ரூட் டைரக்டரி கால் பண்ண